இங்கிலீஷ் கிராமரில் எல்லோரும் கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டியது டென்ஸு. டென்ஸில் மொத்தம் 12 டென்ஸ் வந்து இருக்குது. இதை நீங்கள் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் வந்து இருக்குது. நம்ம வந்து ஏதோ ஒரு சென்டென்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஐ ஈட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ ஐ ஈட் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ரெசன்ட் டென்ஸு. ஸோ இது வந்து பாஸ்ட் டென்ஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஐ ஏட்டாக வந்து மாறும். நம்ம வந்து சென்ட்ரு காலமில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துருக்கோம் V1 V2 அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த V1 V2 அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஈட் அப்படிங்கிறது V2, அதில் வந்து ஏட்டாக வந்து மாறும். பாஸ்ட் டென்ஸில் ஏட்டாக வந்து மாறும். கோ வெண்ட்டாக மாறும். கம் கேமாக மாறும். ஸோ காமனாக இந்த வார்த்தை நம்ம வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம இந்த ஐ ஈட்டை மட்டும் எடுத்துகிட்டு அது வந்து நமக்கு பாஸ்ட்டில் எப்படி மாறுது, ஃப்யூச்சரில் எப்படி மாறுது, கன்யூஸில் எப்படி மாறுது, நம்ம இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 12க்கும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வேறு ஒரு வார்த்தை நீங்கள் இங்கேருந்தே பார்த்தோம் அப்படின்னா வந்து எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஐ ரீடு, இல்லை வந்து ஐ ஸ்பீக்கு, ஐ ட்ரிங்கு, ஐ பிரிங்கு, ஏதோ நீங்கள் வந்து எடுத்துகிட்டு ஸோ 12 டென்ஸும் எந்த மாதிரி மாறுது அது நீங்கள் வந்து எழுதுங்க. ஸோ பெட்டர் நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா வந்து கீழே வந்து கமெண்டில் வந்து போடுங்க. இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 3 நாள், ஸோ ஒவ்வொரு டைம் பார்த்தோம் அப்படின்னா 5 நிமிஷம் தான் வந்து ஆகும். ஸோ அப்போ 3 நாளைக்கு மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா 1/4 மணி நேரம் தான். இதை மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு டென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா லைஃப்லாம் வந்து மறக்காது. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.